பொன்னேரி தொகுதியில் கனிம வள கொள்ளையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீஞ்சூர் மேலூர் பகுதியில் உள்ள திருவுடை அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 90 ஏக்கர் நிலத்தில் இரவு நேரங்களில் மணல் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை எதிர்த்து பொன்னேரி தொகுதி வேட்பாளர் ராசாத்தி தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது. கனிம வள கொள்ளையை உடனடியாக தடுக்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரித்தார். செய்தியாளர் ராஜா. அனைவருக்கும் வணக்கம். பொன்னேரி தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் ராஜாத்தி பேசுகிறேன். இங்கே மேலூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா திருவடி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு சொந்தமான 90 ஏக்கர் நிலம் இருக்குது. இங்கே அந்த ஏக்கரில் அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே வந்துட்டு கனிம வளங்கள் திருடப்பட்டு வந்துட்டுருக்கு. இதற்காக எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் நிறைய தடவை போயிட்டு காவல் நிலையத்துலையுமே அதை தாண்டி கமிஷனர் ஆஃபீஸ் மற்றும் கலெக்டர் ஆஃபீஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் புகார் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த அந்த டைமில் மட்டுமே தற்செயலாக அந்த கொள்ளையை நிறுத்துறாங்களே தவிர அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருந்துட்டுருக்கு. இது அங்கே இருக்க அரசியல்வாதிகளுடைய இதில் நல்ல சூழ்ச்சினால தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வருது. இது முட்டுக்கட்டையாக எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா இதை முற்றிலுமாக தடுக்கலைன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் உறுதி அளிக்கிறோம். இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த மேலூர் கிராமத்தில் திருவுடையம்மன் கோவிலுக்கு சொந்தமான 90 ஏக்கர் நிலம் இங்கே மொத்தமாக. இந்த 90 ஏக்கர் நிலமும் பார்த்தீங்கன்னா இப்போது சில சமூக விரோதிகளால் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து எங்களுடைய கட்சி சார்பில் காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் கமிஷனர் அலுவலகத்திலும் ஆணையர் அலுவலகத்திலும் பல முறை புகார் கொடுத்துட்டோம். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட சில நாள் மட்டும்தான் இங்கே இந்த கனிம வள கொள்ளை தடுத்து நிறுத்தப்படுது. மீண்டும் இந்த கனிம வள கொள்ளை எடுக்கிறாங்க. அது எல்லா இந்த அரசியல்வாதிகளுக்கு பங்கு இருக்குது. தனிப்பட்ட பெரும் முதலாளிகள் இதில் எல்லாருமே பெரிய ஆட்கள்ன்றதுனால யாராலும் எதுவும் பண்ண முடியல. அரசியல்வாதிகள் எல்லாருடைய தலையிடம் இருக்கிறதுனால காவல்துறையும் வேடிக்கை தான் பார்க்குது, அரசு அதிகாரிகள் எல்லாருமே வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இது தொடர்ச்சியாக இந்த நிலவரம் நடக்குமே, சூழ்நிலை நிலவுமே ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை என்னுடைய தொகுதிக்குள்ள இந்த மேலூர் கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நில அரிப்பு ஏற்படும், வறட்சி ஏற்படும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றி யாருமே எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசு அதிகாரிகளும் எந்த விதமான கவலையும் கொள்ளாமல் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இந்த கொள்ளையில் லாபம் பார்க்கறது தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்காங்களே தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ மக்களுடைய பாதுகாப்பையோ அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையோ யாரும் எண்ணி பார்க்கல. நாங்கள் பல முறை புகார் கொடுத்தோம். இதில் நடவடிக்கை எடுக்கலான்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த களவாய்வு நாங்கள் எங்கள் வேட்பாளர் கூட மேற்கொண்டிருக்கோம். இப்போது காவல்துறைக்கும் நாங்கள் சொல்லிட்டோம், மீறி இதுக்கப்புறமும் இங்கே கனிம வள கொள்ளை நடக்குமே ஆனால் பெரிய லெவலில் நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டத்தை எடுக்கும். இந்த போராட்டத்தின் மூலமாக எந்த விளைவு வந்தாலும் சரி அதை